Hello viewers, welcome to KARUR channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ NCERT Class-VI Science Chapter 5 Separation of Substances Part-10 இந்த பகுதியில் Methods of Separationல Condensation Technique பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யூஸ் ஆஃப் மோர் தென் ஒன் மெத்தட் ஆஃப் செப்பரேஷன். இது வரைக்கும் நம்ம நிறைய செப்பரேஷன் டெக்னிக்ஸ் பார்த்துருப்போம். சிலதுக்கு ஒரு செப்பரேஷன் டெக்னிக் போதும், சிலதுக்கு ரெண்டு தேவைப்படும், சிலதுக்கு மோர் தென் ஒன்று தேவைப்படும் அந்த மிக்சர்லேருந்து ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸையும் பிரிச்செடுக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்சர்லேருந்து பிரிச்செடுக்க மோர் தென் ஒன் மெத்தட் வி ஹாவ் டு யூஸ். அந்த ஆக்டிவிட்டி 7ல் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சேண்டு மண்ணையும் சால்ட்டையும் கலந்துக்கோங்க. இதை கையால் பிரித்து எடுக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக முடியாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மண்ணை அண்டு சால்ட் ரெண்டையும் ஒரு பீக்கரில் தண்ணி எடுத்துகிட்டு ரெண்டையும் போட்டு நல்லா கலக்கிற வேண்டியது. ஸோ இந்த மிக்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். மண் தண்ணி மட்டி வாட்டர், அதில் சால்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும், நல்லா டிசால்வ் ஆகிருக்கும். அது கொஞ்ச நேரம் அப்படியே விட்டிங்கன்னா கீழே அந்த மண் கீழே போய் செட்டில் ஆயிரும். மேலே சால்ட் வாட்டர் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்காது. ஏன்னா அந்த மண்ணில் இருக்கிற ரொம்ப லைட்டர் சப்ஸ்டன்சஸ் அது ஃப்ளோட் ஆகிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் டர்பிடாக இருக்கும், கலங்கின மாதிரி இருக்கும் அந்த தண்ணி. ஸோ சால்ட் அண்டு சேண்ட் மிக்சர் ரெடி பண்ணிட்டோம். தண்ணீரில் கலந்து அதை கொஞ்ச நேரம் டைம் விட்டு செட்டிலாக விட்டு பார்த்தோம்னா கீழே அந்த மண் செட்டில் ஆயிடுது, மேலே தண்ணி நிற்கிது. அந்த தண்ணியில் சால்ட் மட்டும் இல்லாமல் ரொம்ப லைட்டர் பார்ட்டிகல்ஸ் இந்த மண்ணோட சேர்ந்ததும் கலந்து கொஞ்சம் கலங்கலாக இருக்குது. ஸோ இப்போ நம்மக்கிட்ட அந்த சாலிட் சப்ஸ்டன்சஸ் கீழே செட்டில் ஆயிடுச்சு, மேலே தண்ணி கொஞ்சம் கலங்கலான தண்ணி நிற்கிது. ஸோ இதை அந்த சாலிட் சப்ஸ்டன்ஸ்லேருந்து அந்த தண்ணியை மட்டும் நம்ம டீகான்டேஷன் டெக்னிக்கில் பிரித்து எடுத்துடுறோம். கீழே அன்டிசால்டு சாலிடும் மேலே இருக்கிற லிக்விடை இன்னொரு பீக்கரில் ஊற்றிக்கிறோம். ஸோ அதில் இன்னும் கலங்களாகவே இருக்கும். அந்த கலங்களை இந்த மாதிரி வடிகட்டி யூஸ் பண்ணியோ கிளாத் யூஸ் பண்ணியோ நம்ம ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ண முடியாது. அப்படியும் அதில் பண்ணினாலும் அது கலங்களாக தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணணும்னா ஃபில்டர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கணும். இன்னும் ஃபர்தரான போர் சைஸ் சின்னதாக இருக்கிற ஃபில்டர் பேப்பர் யூஸ் பண்ணோம்னா தண்ணி இப்போ கிளியர் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம மட்டி வாட்டர்லேருந்து சாலிட் கீழே செட்டிலான சாலிட் சப்ஸ்டன்ஸை பிரித்து எடுத்துட்டோம். அது எப்படின்னா டீகேன் பண்ணி மேலே இருக்கிற தண்ணியை இன்னொரு பீக்கரில் ஊற்றி அந்த பீக்கரில் கொஞ்சம் கலங்களாக இருக்கிற மண் லைட்டர் பார்ட்டிகல்ஸ் ஃபில்டர் பேப்பர் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி இப்போ கிளியர் வாட்டர் கிடைச்சிருக்கு. அந்த கிளியர் வாட்டரில் சால்ட்டும் தண்ணியும் மட்டும் இருக்குது, சாலிட் பார்ட்டிகல்ஸ் கிடையாது. இப்போ நீங்கள் அந்த சால்ட் ப்ளஸ் வாட்டர் ஃபில்டர் பண்ண அந்த லிக்விடை ஒரு கெட்டில் எடுத்துகிட்டு ஹீட் பண்ணுங்கள். டீகேன் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ண லிக்விடை ஒரு கெட்டில் கலெக்ட் பண்ணி ஹீட் பண்ணுறோம். ஸோ அந்த கெட்டில்லேருந்து பார்த்தீங்கன்னா வெளியில் ஆவி வரும், நீராவி வெளியில் வரும். பிகாஸ் ஆஃப் தட் ஹீட்டு சால்ட் ப்ளஸ் வாட்டர்லேருந்து வாட்டர் மட்டும் எவாபரேட் ஆகி வெளியில் வரும். இப்போ ஒரு மெட்டல் பிளேட்டை எடுத்துக்கோங்க, அது மேலே ஐஸ் க்யூப்ஸை மேலே வச்சுருங்க. இப்போ அந்த பிளேட்டை கொண்டு போய் அந்த எவாபரேட் ஆகி வர ஆவிக்கு நேராக எக்ஸ்போஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி கெட்டில் ஹீட் பண்ணுங்க. இப்போ ஸ்டீம் வெளியில் வருது. இந்த மாதிரி பிளேட் மேலே ஐஸ் பார்ஸ் வச்சு அதை அந்த ஸ்டீமுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணீங்கன்னா அந்த ஸ்டீம் எக்ஸ்போஸ் ஆகிற வெளியில் வர ஸ்டீம் அந்த பிளேட்டில் பட்டு லிக்யூடாக மாறிடும். அதை ஒரு பீக்கரை வச்சு கலெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெளியில் வர ஸ்டீமு அந்த மெட்டல் பிளேட்டு அது மேலே ஐஸ் க்யூப் வச்சு கூலாகிட்டு இருக்கிற மெட்டல் பிளேட் மேலே படுது. ஸோ அந்த மாதிரி படும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆவியாக வர ஸ்டீமு, தண்ணி ஆவியாக வர ஸ்டீம் ஆர் வாட்டர் வேப்பர்ஸ் கூல் ஆகிடுது பிகாஸ் ஆஃப் தட் ஐஸ் க்யூப்ஸ் ஆன் தட் பிளேட்டு. ஸோ அப்போ என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆவி இந்த பிளேட்டில் படும்போது பிகாஸ் ஆஃப் கூலிங் வாட்டர் கண்டென்ஸ் ஆகிடுது, மறுபடியும் லிக்யூடாக மாறிடுது. ஸோ அதை ஒரு பீக்கரில் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டென்ஸ்டு வாட்டர் ட்ராப்ஸ் வில் ஃபால் ஃப்ரம் தட் plate when exposed to that steam with ice. So இந்த மாதிரி process of conversion of water vapor
into its liquid is called condensation. அதே போல் நீங்கள் வீட்டில் பால் காய்ச்சும் போது டீ போடுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவதுக்கோ மேலே பிளேட் வச்சிங்கன்னா அதில் நிறைய பபுள்ஸ் ஃபார்ம் ஆயிரும். அது டியூ டு இந்த மாதிரி ஸ்டீமுனால தான் அது ஃபார்ம் ஆகுது. அதே போல் குக்கரில் இருந்து வர அந்த நாசில்லேருந்து இந்த விசில் போடுற அந்த வெயிட் போடுறதுக்கு முன்னாடி வெளியில் வரதும் ஸ்டீமு தான். பிகாஸ் ஆஃப் இந்த எவாபரேட் ஆகி வரனால. அதையும் நீங்கள் இந்த மாதிரி ஐஸ் கியூபோட பிளேட்டை வந்து வச்சு நீங்கள் அதுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா தட் ஸ்டீம் வில் பி கன்வெர்டட் இன்டு லிக்யூட். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்வேர்ஸ் இந்த பிக்சரில் இருக்கிற இந்த ஃபார்மட்டும் லிக்யூடை கண்டென்ஸ் பண்ணுற ஒரு சிஸ்டம். இது ஹையர் கிளாஸஸில் பார்ப்பீங்க. ஸோ வாட்டரை ஹீட் பண்ணி எவாபரேட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் கூல் பண்ணி கண்டென்ஸ் ஆகி லிக்யூடாக மாற்றுற அப்பாரட்டஸ் தான் இது. ஸோ இப்போ நம்ம அந்த வாட்டரெல்லாம் அந்த கெட்டிலில் இருந்து எவாபரேட் ஆனதுக்கப்புறம் மீதி என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சால்ட் இருக்கும். இந்த மண் அப்புறம் சால்ட்டு ரெண்டு மிக்சரில் இருந்தும் நம்ம சால்ட்டு தனியாக வாட்டர் தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு டீகான்டேஷன், ஃபில்ட்ரேஷன், எவாபரேஷன் அண்ட் கண்டென்சேஷன் இப்படிங்கிற 4 டெக்னிக்குமே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வி யூஸ் டு மோர் தென் 1 செப்பரேஷன் டெக்னிக் டு செப்பரேட் சேண்ட் அண்டு வாட்டர் மிக்சர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்டர் சைக்கிள். நமக்கு மழை ஏன் எப்படி பெய்யுது அப்படிங்கிறத சொல்கிறது. நம்பர் 1 ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அட்மாஸ்பியர்லேருந்து வாட்டர் எவாபரேட் ஆகி போகுது டியூ டு சன்லைட்டு. ரெண்டாவது அது வந்து கண்டென்ஸ் ஆகிடுது மேகமாக. மூணாவது வந்து அந்த கண்டென்ஸ் ஆனது நிறைய அக்யூமுலேட் ஆகும்போது கூல் ஆகிட்டு லிக்விடாக மறுபடியும் கீழே வந்துடுது, மழையாக நமக்கு வந்துடுது, மறுபடியும் பூமிக்கே வந்துடுது. இதுதான் வந்து வாட்டர் சைக்கிள். இது ஹையர் கிளாஸஸில் நீங்கள் டீப்பாக ஸ்டடி பண்ணுவீங்க. ஸோ இப்போ நம்ம கெட்டில் இருக்கிற சால்ட்டுக்கு வந்துடுவோம். நம்ம இனிஷியலாக எடுத்த சால்ட்டு 20 கிராம் எடுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபைனலாக நம்ம எவாபரேட் ஆனதுக்கப்புறம் கெட்டில் 15 கிராம் தான் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 5 கிராம் கம்மியாக இருக்குது. இந்த 5 கிராம் எதனால கம்மியாக இருக்குது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரும். எங்கே வந்து தப்பு நடந்தது, ஏன் அந்த 5 கிராம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த பகுதியினுடைய சம்மரியை பார்த்துடலாம். இந்த பகுதியில் நம்ம ஒரு மிக்சர்லேருந்து டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்சஸை செப்பரேட் பண்ணுறதுக்கு மோர் தென் 1 டெக்னிக் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் கண்டென்சேஷன்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இதுக்கு வந்து எதை வச்சு பார்த்தோம்னா சால்ட் அண்ட் சாண்ட் மிக்சர் வச்சு சால்ட்டையும் சாண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா கலக்கி விட்டோம்னா இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். அதை கொஞ்சம் செட்டில் ஆகிட்டோம்னா கீழே வந்து இந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ்லாம் கீழே போய் செட்டில் ஆயிரும். மேலே வந்து கிளியர் வாட்டர் இருக்கும். அதில் வந்து லைட்டர் சாயில் பார்ட்டிகல்ஸும் அதில் கலந்துருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதை வந்து நம்ம பிரித்து எடுக்கிறதுக்கு சால்ட்டையும் சாண்டையும் ஃபஸ்ட்டு வந்து டீகேன் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா அன்டிசால்ட் மேட்டர் வந்து கீழே தங்கிக்கும். மேலே இருக்கிற அந்த வாட்டர் லிக்விட் சப்ஸ்டன்ஸை மட்டும் இன்னொரு பீக்கரில் டீகேன் பண்ணிட்டோம், டில்ட் பண்ணி ஊற்றிட்டோம். ஸோ அதுலேருந்து சால்ட்டும் சில லைட்டர் சாயில் பார்ட்டிகிள்ஸ் அண்ட் வாட்டர் இருக்கிற அந்த லிக்யூடை ஃபில்டர் பேப்பர் மூலிமா ஃபில்டர் பண்ணிட்டோம். இங்கே ஃபில்ட்ரேஷன் டெக்னிக் அப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து அதை வந்து ஒரு கெட்டில் எடுத்துட்டு அதை ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது அதுலேருந்து ஆவி வருது, ஸ்டீம் வருது. அதை வந்து ஒரு பிளேட்டில் ஐஸ் வச்சு அதை கூல் பண்ணி இன்னொரு பீக்கரில் கலெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த கெட்டிலேருந்து எவாபரேட் ஆகி வர ஸ்டீமுக்கு அந்த ப்ராசஸ் பேர் எவாபரேஷன். அதுக்கப்புறம் அந்த பிளேட்டில் ஐஸ் வச்சு வர்ற ஸ்டீமை கூல் பண்ணி லிக்யூடாக மறுபடியும் மாற்றி ஒரு பீக்கரில் கலெக்ட் பண்ணுறோம். அந்த ப்ராசஸ்க்கு பேர் கண்டென்சேஷன். த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் வேப்பர் இன்டு லிக்விட் பை கூலிங் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அடுத்து இந்த கண்டென்சேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வாட்டர் சைக்கிள்லேயும் ஒன் ஆஃப் த ப்ராசஸாக இருக்குது, மழை பெய்கிற ப்ராசஸ்லேயும்.
அப்புறம் கெட்டில்ல சால்ட் பார்த்தீங்கன்னா, வி ரெக்கவர்ட் சால்ட் ஆஃப்டர் தீஸ் 4 கைண்ட் ஆஃப் செப்பரேஷன் ப்ராசஸஸ். பட் அந்த சால்ட்டினுடைய அளவு கம்மியா இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம். அந்த கம்மியா இருக்கிறது எதுனால? இனிஷியலா எடுத்து மண்ணோட கலந்த சால்ட்டினுடைய அளவோட கடைசியா ரெக்கவர் ஆகுற சால்ட் எதனால கம்மியா இருக்கு? அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். So now we came to the end of Class-VI Separation of Substances Part-10. என்னுடைய கண்டினியூட்டியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.